ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி தனது மனைவியும் 2 குழந்தைகளும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் வெளியில் நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அவரது மனைவி, "கடைக்குப் போய் பால், பழம், காய்கறிகள் வாங்கி வாருங்கள். இந்த குடையை எடுத்துக்கொண்டு போங்கள்" என்றாள். விவசாயியும் குடையை எடுத்துக்கொண்டு மழையில் கடைக்குப் புறப்பட்டார். சிறிது நேரத்தில் தேவையான பொருட்களுடன் வீட்டிற்குத் திரும்பினார். அவரைப் பார்த்த மனைவி மகிழ்ச்சியாக, "இன்று சாம்பார் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் செய்வோம்" என்றாள். அவள் முதலில் பருப்பை நன்றாக கழுவி ஊற வைத்தாள். பின்பு அரிசியையும் கழுவி ஊற வைத்தாள். சாம்பாருக்குத் தேவையான கத்திரிக்காய், கேரட், தக்காளி, முருங்கைக்காய், வெண்டைக்காய் ஆகிய காய்கறிகளை நறுக்கி வைத்தாள். பிறகு அடுப்பில் பாத்திரம் வைத்து சிறிது எண்ணெய் ஊற்றினாள். அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்தாள். அதன் பிறகு வெங்காயத்தை பொன்னிறமாகும் வரை வதக்கியாள். பின்னர் தக்காளியையும் சேர்த்து நன்றாக கிளறினாள். அடுத்து பருப்பை சேர்த்து மஞ்சள் தூவி சிறிது நேரம் வேக வைத்தாள். பருப்பு நன்றாக வெந்ததும் காய்கறிகளையும் சேர்த்தாள். காய்கறிகள் முக்கால் வெந்ததும் அரிசியை சேர்த்து உப்பு மற்றும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றினாள். அதனுடன் சின்ன வெங்காயம், சீரகம் தட்டி சேர்த்தாள். சிறிது மசாலாவும் சேர்த்து நன்றாக வேக வைத்தாள். அரிசியும் பருப்பும் நன்றாக வெந்து குலைந்ததும் மேலே கொத்தமல்லி தூவி சிறிது நெய் ஊற்றினாள். அதற்குள் சுவையான வெண்டைக்காய் பொரியலும் தயாரானது. சமையல் முடிந்ததும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். மழை நாளில் சூடான சாம்பார் சாதம் மிகவும் ருசியாக இருந்தது. அனைவரும் வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாக பேசி மகிழ்ந்தனர்.